மையக்குழு கூட்டம் டெல்லி பயணிக்கிறீங்க, தேர்தல் வர இருக்கு. பெரும்பாலும் மையக்குழு கூட்டத்துல கட்சி பத்தின பேச்சுகள் தான் இருக்கும். தேர்தல் நீங்களே சொல்றீங்க கட்சி பத்தின கூட்டம் இருக்கும், தேர்தல் பத்திய கூட்டம் இருக்கும். அப்புறம் நான் சொல்றதுக்கு நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இது மையக்குழு கூட்டம் மத்திய தலைமை கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். நான் ஒரு சாதாரண காரியகர்த்தாவா நாங்க போறோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நான் கேட்டுட்டு வருவோம். அதன்படி நாங்க வழி நடப்போம். அவ்வளவுதான். எங்களோட மையக்குழுவை கூப்பிட்டுருக்காங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இங்க இருந்து ஏதாவது சஜஷன் கொடுப்பீங்களா சென்ட்ரலுக்கு? இல்ல, எல்லாமே நாங்க அவங்களோட வழிகாட்டுதல வாங்க தான் நாங்க போறோம். நாங்க ஒண்ணும் கொடுக்கறதுக்கு இல்ல. அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அது வழி நடப்போம் நாங்க, அவ்வளவுதான். அதே போல இப்ப செங்கோட்டையன் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது இன்னுமே பாஜக இல்ல, நான் இத மாதிரி நாங்க அண்ணன் எடப்பாடி வந்தது, அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் இணைந்து மேடையில இருந்தது, நாங்க எல்லாம் வெற்றிகரமாக தேர்தலை சந்திக்க போது அதுலதான் கவனம் செலுத்தணும். இடையில சில அரசியல் நிகழ்வுகள் வந்தா அதுக்கு நான் கமெண்ட் சொல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லீடரே இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இல்ல, அது எல்லாமே நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம், எங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, தேங்க்யூ.